வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? சாரி, நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னும் குரல் சரியாகல, காஃப் இருக்குது. கோல்டுனாச்சும் ஒரு 7 நாளில் ஒரு வாரத்தில் போயிடும். காஃப் போகிறதுக்கு ஒரு 20 டேஸ்ன்னு ஆகும் இல்லையா? ரைட், ஓகே. வீடியோ பார்த்தீங்களா? ரெடி டு டெலிவரி. ஓவரில் ஓகே. லேபிள் வாங்கியாச்சு, கார் வாங்கியாச்சு, ஸ்டிக்கர் ஒட்டியாச்சு. பார்க்குறது நல்லா இருந்துச்சுங்களா? அவ்வளோதாங்க. குவாலிட்டி அண்டு குவான்டிட்டி கரெக்டாக இருக்கணும். எங்கள் நீட்டாக அந்த மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் சாப்பிட்டு பார்த்துட்டு வீடியோ கொடுங்க எங்களுக்கு. சாரி பேசும்போது டெலிவரி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. எல்லாருக்கும் பேக் பண்ணிகிட்டு இருக்கோம். டெலிவரி அனுப்பிச்சிடுறோம். வாங்கினவங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு ஒரு சின்ன வீடியோ எங்களுக்கு போட்டு அனுப்புங்க. அதை நான் யூடியூப்பில் போடுவேன். இல்லையா வாய்ஸ் ஓவர் கொடுத்தா கூட எப்படி இருக்குது என்ன இருக்குது சொல்லுங்கள். ஓகே, நன்றி. இது வரைக்கும் நான் எங்கள் ஒய்ஃபு மேரேஜ் ஆகி ஒரு 29 வருஷம் ஒரு இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணதே கிடையாது. எங்கள் ஒய்ஃப் வேலைக்கு போயிருந்தாங்க. அதனால் எனக்கு தெரியல. எனக்கு அப்போ வேலை அவ்வளோ இல்லை. எனக்கு வேலை இல்லை. எக்ஸ்போர்ட்டில் பெரிய அளவு வேலை கிடையாது. ஒரு 20 நாள் வேலை இருக்கும், 10 நாள் வேலை இருக்காது. லே ஆஃப். எக்ஸ்போர்ட்டுன்னா அப்படி தானே, எப்போ பார்த்தா லே ஆஃப் விட்டு இருப்பாங்க. அவங்க வேலைக்கு போகிற வரைக்கும் ஹெல்த்தியாக இருந்தேன். இப்போது ஹெல்த்தியாக இருக்கேன். யாருன்னா ஒருத்தர் எதனா ஒன்று செய்யணும். எங்கள் ஒய்ஃப் பொறுத்த வரைக்கும் எதனா ஒன்று செய்யணும். சரி, நீ ஸ்டார்ட் பண்ணு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணேன். நிறைய பேர் கமெண்டில் சொல்லியிருந்தீங்க, அண்ணா அண்ணி தைரியமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், நல்ல லெவலில் வருவீங்கன்ட்டு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அனைவரும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதை நம்பி தைரியமாக ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட் கெட்டு போகிற பொருள் கிடையாது. செஞ்ச நாள்லேருந்து 6 மாதம் வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ என்ன வெயிட்டிங்னா எஃப்எஸ்எஸ் அந்த நம்பரை அப்ளை பண்ணிவிட்டோம். ஆன்லைனில் நம்பர் இன்றைக்கா நாளைக்குனா வந்துடுச்சுன்னா அந்த நம்பர் போட்டு கொடுத்தோம். இப்போதைக்கு அந்த நம்பர் வந்து கையில் எழுதிடுவோம். அடுத்து நாங்கள் பிரிண்டிங் கொடுக்குறப்போ அந்த நம்பரோட பிரிண்டிங் கொடுத்துருவோம். 2 days 3 days நம்பர் வந்துடும்ன்றாங்க. எஃப்எஸ்எஸ் நம்பர் அது வந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. இப்போ ரெடியாக இருக்குது. அவ்வளோதான். டெலிவரி சாரி 31 ஆக்சுவலாக டெலிவரி தரணும் இருந்தோம். நான் சொல்லிட்டேன், நம்பர் வந்துச்சுன்னா அது ஒரு டெலிவரி கொடுத்துருங்க, நல்லா இருக்கும்ட்டு. ஓகே, சாரி நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? ரொம்ப மோசமாக. இன்றைக்கி ஈவினிங் எங்கள் வேளச்சேரி பக்கத்துலேயே, வேளச்சேரிலேயே ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அதில் மிமிக்ரி இருக்குது, என் டான்ஸ் இருக்குது. மிமிக்ரி எப்படி பண்ண போகிறோன்னு தெரில எனக்கு. டிஆர் சார் எப்படி பேசுவாங்க, ஆம்பளைங்க தப்பு செஞ்சா நான் இப்போ ஒரு வேஷ்டி மாதிரிமா நான் நல்லா பார்த்தீங்களா? ஸோ கொஞ்சம் மிமிக்ரி பண்ணாமல் டான்ஸ் மட்டும்தான். நான் வடிவேல் சேகர், சிம்பு மதன், ராஜசூர்யா, மாதங்கி சிஸ்டர் நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு சின்னதாக ஒரு கலை நிகழ்ச்சிகள் வேளச்சேரியில் பண்ணுறோம். எங்கள் ஏரியாவிலே நாங்கள் பண்ணுறோம். ஒரு சத்திரத்தில். சாரி எல்லாம் வராங்க இன்றைக்கி ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு. அந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு ஈக்காடு தாங்கல இன்னொரு ப்ரோக்ராம் இருக்குது. இது வந்து 5 to 7, 7 to 9. ரெண்டுத்துலேயும் என்னால் மிமிக்ரி பண்ண முடியாது. நான் ஸ்டேஜில் வந்து மைக் கொடுத்தா பேசுவேன், என்டர்டெயின் பண்ணுவேன். இப்போ ரொம்ப குரல் ரொம்ப மோசமாகிடுச்சு. ஓகே, மேற்கொண்டு இந்த மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள் வேணுன்றவங்க கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏற்கனவே நான் நம்பர் தந்திருக்கேன். வாட்ஸ்அப் நம்பர், வாட்ஸ்அப் இருக்குது. வாய்ஸ் கூட கொடுங்க. வாய்ஸ் கொடுங்க, எனக்கு டைப் பண்ணுங்கள், 2 வாய்ஸ் கொடுங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நேற்று எங்கே போயிருந்தேன்னா, நேற்று என்னுடைய நண்பர் சிவாஜி தாஸ் அவர்களுடைய பொண்ணுக்கு மேரேஜ் நடந்துச்சு. அப்போது வந்து ஒரு முகூர்த்த நாள் அன்றைக்கி மேரேஜ் நடந்தால நகல் நட்சத்திரங்கள் யாருமே போக முடியல. எல்லாருக்கும் ப்ரோக்ராம் இருந்துச்சு. எனக்கும் ப்ரோக்ராம் இருந்துச்சு, வடிவேல் சார் எல்லாருக்கும் ப்ரோக்ராம் இருந்துச்சு, சென்னையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம். அதனால் நேற்று
அனைத்து நகல் நட்சத்திரங்களும் ஒன்றா சேர்ந்து அவர் வீடு ராமாவரம் கிட்டே இருக்குது, வலச ராமாவரம் நடுவில் இருக்குது. அங்கே போயிட்டு ஒரு சின்ன அன்பளிப்பு கொடுத்துட்டு மணமக்களை வாழ்த்துட்டு வந்தோம். எங்களுடைய தமிழ்நாடு திரைப்பட நகல் நட்சத்திரங்களில் ஒரு ஒத்துமை, ஒரு ஃபங்க்ஷன்னா எல்லாம் வந்துடுவாங்க, ஒரு சோகம்னா எல்லாம் வந்துடுவாங்க, ஒரு கஷ்டம்னா எல்லாம் வந்துடுவாங்க. ஒருத்தருக்குள்ளே அந்யோன்யமாக இருப்பாங்க, அன்பாக பேசிப்பாங்க. அது அசல் நட்சத்திரத்தை பற்றி நம்மளுக்கு தெரியாது, அச்சுப்பாங்களாம் பிடிச்சிப்பாங்களாம் தெரியாது. ஆனால் எங்களதில் வந்து எல்லாம் ஒத்துமையாக தான் இருப்போம். ஏன்னா எல்லாருமே நகல் நட்சத்திரம் ஜெராக்ஸ், ஒரிஜினல் தான், ஜெராக்ஸ் தான். நிறைய பேர் கமெண்டில் கூட சொல்லுவீங்க உங்களுடைய ஒரிஜினாலிட்டி விட்டுட்டீங்களேன்ட்டு. எங்களை பார்த்து எம்ஜிஆர் சார், சிவாஜி சார், ரஜினி சார், கமல் சார் எங்களெல்லாம் பார்த்து நிறைய பேர் சொல்கிறாங்க உங்களுடைய ஒரிஜினலை விட்டுட்டீங்களே அப்படி சொல்கிறாங்க. எப்போ வர்றோம் பொழுதனி வருது இல்லையா? ப்ரோக்ராம் நடக்கிறப்போ எம்ஜிஆர் சார் மாதிரி, சிவாஜி சார் மாதிரி, ரஜினி சார் மாதிரி, கமல் சார் மாதிரி அந்த ஒரு 1 hour 2 hour தான் மக்களை மகிழ்விச்சிடும். அந்த மாதிரி மாறிட்டு அப்புறம் வெளியே வந்துடும். வெளியே வந்துட்டு அவங்க வேலையை பார்க்குறாங்க. நிறைய பேர் புரிய மாட்டேங்குது, தெரியல சொன்னேன். இதுவும் ஒரு தொழில் தான். நேற்று கூட ஒரு கமெண்ட் ஒருத்தர் திட்டிருந்தார், நீங்கள் உங்களுடைய பைத்தியக்கார கூட்டம் அப்படி போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து நீங்களாக வாழவில்லை, நாங்களாக தான் வாழ்கிறோம். எப்போ அந்த 1 hour 2 hour ப்ரோக்ராம் பண்ணுறப்போ தான் மாறுறோம். அவ்வளோ ஒன்றும் கிடையாதுங்க. எல்லாருமே வேஷம் போடுறவங்க தான். நாங்கள் வேஷம் போட்டு நடிக்கிறோம், சில பேர் வேஷம் போடாமல் நடிக்கிறாங்க. ஒருத்தர்கிட்ட காரியம் ஆகணுமா, சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார், சார் கொஞ்சம் வந்துடுங்க சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார், நடிக்கிறாங்களா இல்லையா? அவன் போகிறான் அங்கடா பெரிய இது வேறு வேலை இல்லை அவனுக்கு, நடிக்கிறாங்க இல்லையா? ஆமாம், அது வந்து வாழ்க்கையில் உண்மையான நடிப்பு. நாங்கள் மேலே சும்மா வேஷம் போட்டு நடிக்கிறோம். நான் என்ன சொல்கிறேன், வேஷம் போட்டு நடிக்கிறவங்கள தயவு செஞ்சு கிண்டல் பண்ணாதீங்க. நான் உங்களை சொல்ல அந்த கமெண்டில் இந்த கமெண்ட் கிடையாது, என்னுடைய வடிவேல் சேகர், அஜித் சிந்தில் இன்ஸ்டாகிராம் பேஜில் நிறைய இருக்கும். அதில் செம்மையாக திட்டுவாங்க. இன்னமும் அவங்க தான் ஒரு ஜீனியஸ் மாதிரியும் எங்களுக்கெல்லாம் தெரியாத மாதிரியும். எல்லாருக்கும் நகல் நட்சத்திரம், எல்லாருக்கும் குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு வேஷம் அரிதாகும், வேஷம் போட்டு தான் ஆகும் இல்லையா? எல்லோரும் வேலை செய்கிறாங்க. நம்ம ஜி தமிழா ப்ரோக்ராம் பார்த்தீங்களா? பார்த்துங்க, எத்தனை பேர் தெரியல பார்த்தீங்களா? அதில் இந்த கலைத்துறையில் 30 வருஷம் இருக்கிறாங்க. விஜயகாந்த் செல்வராஜ், விஜயகாந்த் சார் மாதிரி வேஷம் போடுவார். கிட்டத்தட்ட 30 வருஷம் இந்த தொழில் தான் செய்கிறாரு. இந்த தொழில் செஞ்சு அவங்க பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி வச்சுருக்காரு, அவங்க பையனை கல்யாணம் பண்ணி வச்சுருக்காரு, ஓரளவு வீடு கட்டியிருக்காரு. இது தொழில் கட்டிட்டு அவரால் முடியல. ஸ்டேஜில் வந்து அவர் டான்ஸ் ஆடுறப்பவும் சரி, விஜயகாந்த் மாதிரி பேசும்போது ரத்தமாக வாயிலேருந்து வருமா. நீங்கள் தமிழ் ப்ரோக்ராம் பாருங்கள். இன்னொருத்தர் மெக்கானிக் கடை வச்சுருக்காரு, இன்னொருத்தர் காய்கறி கடை வச்சுருக்காரு, இன்னொருத்தர் இந்த டெலிவரி, இந்த ஜிப்டோ டெலிவரி பண்ணுறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் வேலை இருந்தாலும் இது வந்து பகுதி நேர வேலை. எதனா ப்ரோக்ராம் வந்தால் நாங்கள் போய் பண்ணுறது. இதில் எதனா தப்பு இருந்தால் நீங்களே சொல்லுங்கள், ஓகேங்களா? சரி வாங்க கீழே போகலாம். தொண்டை வர சரியில்லை, ரொம்ப நாள் பேசி பிளேட் போட்டுருக்குறோம் உங்களை. ஓகே போகலாம்.